அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு கூறுகிறார், மனிதன் தவறினாலும் இறைவனுடைய அன்பும் உடன்படிக்கையும் மாறுவதில்லை. எசேக்கியேல் நூலில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடன் செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள். அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி தவறான வழியில் சென்றார்கள். இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை முழுமையாக கைவிடவில்லை. இப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் நம் வாழ்க்கையில் ஒலிக்கிறது. சில நேரங்களிலே நாம் இறைவனை மறந்து வாழலாம். அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கலாம். தவறான முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் இறைவன் நம்மை தேடி வருகிறார். அவர் நம்முடைய கடந்த கால தவறுகளை மட்டும் பார்க்கவில்லை. நம்முடைய எதிர்காலத்தையும் பார்க்கிறார். வாசகத்தில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். நாம் செய்த தவறுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உண்மையான மனமாற்றத்துடன் இறைவனிடம் திரும்பும்போது அவருடைய இரக்கத்தின் கதவு திறந்து இருக்கிறது. நாம் பல நேரங்களில் நான் இவ்வளவு தவறு செய்து விட்டேனே, இனி ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், திரும்பி வா, நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன். இறைவனுடைய அன்பு நம்முடைய தகுதியை அடிப்படையாக கொண்டது அல்ல, அது அவருடைய இரக்கத்தை அடிப்படையாக கொண்டது. நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்த போதிலும் ஆண்டவர் நம்மீது இரக்கம் காட்டுகிறார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு திருமணம் என்பது வெறும் மனித ஒப்பந்தம் இல்லை என்பதை எடுத்துரைக்கிறார். திருமணம் என்பது இறைவனுடைய முன்னிலையில் ஏற்படுத்தப்படும் ஒரு புனிதமான உடன்படிக்கை. அதனால் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். ஒருவருடைய குறைகளை மற்றொருவர் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கோபத்தின் நேரத்தில் எடுத்த முடிவுகளை விட அன்பில் எடுக்கப்படும் முடிவுகள்தான் முக்கியமானவை. கணவன் மனைவி இருவரும் யார் வெற்றி பெற்றார் என்பதற்காக அல்ல, அல்லது நான் தான் சரி என்று பிடிவாதம் பிடிப்பதற்கு அல்ல. மாறாக நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் வேண்டுமென்றால் சில நேரங்களில் ஒரு மன்னிப்பு போதும். ஒரு அன்பான வார்த்தை ஒரு உறவை மீட்டெடுக்கலாம். ஒரு சிறிய பொறுமை பல வருடங்களாக இருந்த காயத்தை ஆற்றலாம். இந்த இறை வார்த்தைகள் நமக்கு மூன்று முக்கிய பாடங்களை கற்றுத்தருகின்றன. தவறு செய்தாலும் ஆண்டவரை விட்டு விலகிவிடக் கூடாது. இரண்டாவது, இறைவனுடைய இரக்கத்தை நம்ப வேண்டும். நம்முடைய கடந்த காலத்தை விட இறைவனுடைய இரக்கம் பெரியது. மூன்றாவது, உறவுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக திருமண உறவு இறைவன் கொடுத்த ஒரு புனிதமான கொடை. அதை அன்பாலும் பொறுமையாலும் மன்னிப்பாலும் காத்து கொள்ள வேண்டும். இரக்கமும் கருணையும் நிறைந்த எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மெஸ்ஸியாவே, எங்கள் நல்லாயனே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியான தேவனே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் ஆசீர்வதித்தருளும் அப்பா. எங்களை முழுமையாக உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பிரயாணங்களை பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் சந்திக்க இருக்கிற நபர்களை ஆசீர்வதியும். நாங்கள் வேலை செய்கிற இடத்தை ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருந்த போதிலும் எங்கள் மீது இரக்கம் கொண்டீரப்பா. ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை ஒருபோதும் கைவிடாமல் எங்களை பாதுகாத்து எங்களுடைய எதிர்காலத்தை உம்முடைய கண்முன் வைத்து சிந்திக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. நாங்கள் தவறு செய்து உம்மை விட்டு பிரிந்தாலும் கூட எங்களை தேடி வருகிற ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கம் வையும் அப்பா. நாங்கள் ஒருவர் மற்றவர் மீது இரக்கத்தோடு அன்போடும் பொறுமையோடும் செயல்பட உதவி செய்யும் அப்பா. மன்னிக்கக்கூடிய நல்ல மனதை தாரும் அப்பா. குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை பார்க்காமல் அவர்களிடம் உள்ள நன்மையான காரியங்களை பார்க்க உதவி செய்யும் அப்பா. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகள் ஞானமுள்ளதாய் இருக்கட்டும். பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடிய தவறான வார்த்தைகள் எதுவும் நாங்கள் பேசிவிடாது எங்களுடைய நாவை காத்தருளும் அப்பா. இரக்கத்தின் ஆண்டவரே, மன வருத்தங்களால் அல்லது கோபத்தினால் பிரிந்து போயிருக்கிற குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் அப்பா. அவர்களுடைய தவறுகளை அவர்கள் உணர்ந்து மீண்டுமாக ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்க கிருபை செய்யும் அப்பா. ஒரு குடும்பமாக வாழ உதவி செய்யும் ராஜா. உள்ளத்தில் உள்ள எல்லா கோபங்களையும் எடுத்து போடும் அப்பா. மன்னிக்கக்கூடிய மனதை தாரும் அப்பா. பிறருடைய குற்றங்களை பார்க்காமல் அவர்களை மன்னித்து ஒற்றுமையாக வாழ உதவி செய்யும் ராஜா. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, கணவன் மனைவியாக மறுபடியும் சேர்ந்து வாழ உதவி செய்யும் ராஜா. அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தும் அப்பா. அன்பின் தேவனே, இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காகவும் மன்றாடுகிறேன் அப்பா. அவர்களுடைய உள்ளத்தின் தேவைகளை நீர் அறிவீர் ராஜா. அவர்களுடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுத்தருளும் அப்பா. நோயிலிருந்து சுகத்தை கொடுத்தருளும் தேவனே. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன்.
அன்பான இறைமக்களே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் செய்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நினைத்து தேங்க்யூ ஜீசஸ் என்று டைப் பண்ணுங்க. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 59 முதல் 63. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்து விட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து வெட்கமுறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 3 முதல் 12. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வீடியோவுக்கு ஒரு லைக் செய்துவிட்டு ஹைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.